இந்த பரிசு பள்ளியின் மூலமாக கொடுப்பதில்ல. இது ரங்கசாமி, மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய பிறந்த நாள்ல தானே அந்த அம்மா ஆமா எக்ஸ்எம்எல்ஏ கோபிகா அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல 12க்கு அவங்க தனியாக கூட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே எங்கிட்ட நம்பர் கேட்டாங்க, கொடுத்துருந்தோம். அந்த பரிசு கொடுக்கும்போது பிள்ளைகள் மத்தியில கொடுத்தா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு, என்கரேஜ், அவங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக. அதனால தான் உங்களுக்கு சொல்றேங்க, பேரண்டா இருப்பீங்க, கவனிங்க. அதுதான் சொல்லுவாங்க பொதுவா. வள்ளுவர் சொல்றாரு, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. குழந்தை பிறந்த உடனே விளக்கம் கொஞ்சம் டைம் ஒரு நிமிஷம். குழந்தை பிறந்த உடனே தாய் கேட்பாங்க, குழந்தை நலமா இருக்குதா, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அது சான்றோன் என கேட்கும் பொழுது, படிப்பிலையோ எதுலையோ வாழ்க்கையில முன்னேற்றும் பொழுது அதோட அதிகமான ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. இப்ப அது மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டும், ஆனா இந்த வருஷம் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரோம். அது மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த கல்வி உண்டு. நாங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு கொண்டு வரது, இந்த ரோடு எல்லாம் போட்டதால எங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு கௌரவிக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால இருக்கிற பிள்ளைகள் சிறு வயசு முதல் இப்போ 12th படிக்கிற பசங்க வரையும் நீங்க தவறாம ஆப்சன்ட் ஆகாத ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு முயற்சி உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த உறுதுணையா இந்த பேரண்ட்டுக்கு ஒரு கௌரவிப்பு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்து பெற்றோரும் இந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக இது ஒரு முடிவு எடுத்து நாங்க செய்யறோம். அதனால இந்த நேரத்துல அந்த பரிசு பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு நாங்க ஒரு ஆனர் பண்ணோம்.